நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற கேள்வியும் பதிலும் கிரகங்களை பற்றி என்ன விவரம் என்பதை பார்க்க போகிறோம். இன்று பார்க்கக்கூடிய கேள்வியானது, கோவிலுக்கு வேண்டிய நேர்த்திக் கடனை முன்னோர்கள் செலுத்த தவறியிருந்தால் அவர்களின் சந்ததிக்கு கஷ்டம் உண்டாகுமா? அதாவது நம்முடைய முன்னோர்கள் செலுத்த வேண்டிய கோவில் நேர்த்திக் கடனை செலுத்தவில்லை, ஆனால் முன்னோர்களின் சந்ததியான நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் வருமா என்பதுதான் கேள்வி. இந்த கேள்வியில் அடங்கிய ஒரு முறை கூட கேள்வி சொல்லுகிறேன். அந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகத்தை பார்ப்போம். கோவிலுக்கு வேண்டிய நேர்த்திக் கடனை முன்னோர்கள் செலுத்த தவறியிருந்தால் அவர்களின் சந்ததிக்கு கஷ்டம் உண்டாகுமா? இங்கு அமைந்திருக்கும் கிரகங்கள் என்னவென்றால், கோவில் என்றாலே குரு கிரகத்தையும், நேர்த்திக் கடன் என்றால் கடன் பட்டிருக்கிறோம் என்பது அர்த்தம். அந்த கடனை குறிப்பது செவ்வாய், சனி மற்றும் கேது. அதேபோல் முன்னோர்கள் என்று சொல்லும்போது சனி கிரகமும் உண்டு. அதே போல் கஷ்டம் வருமா என்றாலும் அந்த கஷ்டத்திலும் சனி கிரகம் இருக்கிறார். எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் குரு, செவ்வாய், சனி மற்றும் கேது. இந்த கிரகங்களின் அடிப்படையில் இந்த கேள்விக்கான பதிலை பார்ப்போம். பெற்றோர் செய்த பாவ புண்ணியம் சந்ததியை தொடரும், இது உண்மைதான். இருந்தாலும் நேர்த்திக் கடன் செலுத்தாமல் போனால் பிள்ளைகளுக்கு கஷ்டம் ஏற்படும் என, அதாவது சந்ததிகளுக்கு கஷ்டம் ஏற்படும் என பயப்பட தேவையில்லை. வாய்ப்பு இருக்கும் பொழுது, ஒருவேளை நமக்கு அப்படிப்பட்ட நேர்த்திக் கடனை நம் முன்னோர்கள் கடனாக வைத்துவிட்டு போயிருக்கிறார் என்றால், அதற்காக நீங்கள் முன்னோர்கள் செய்த தவறுக்காக முன்னோர்கள் நேர்த்திக் கடன் வேண்டி அது செய்ய தவறிவிட்டு இப்பொழுது அவர்கள் இல்லை, அவர்களுடைய சந்ததியான நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா என்ற மனபயம் தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட விவரம் நன்றாக தெரிந்திருந்தால், முன்னோர்கள் வேண்டியிருக்கிறார்கள், அந்த வேண்டுதல் நிறைவேற்றப்படவில்லை என்ற விவரம் உங்களுக்கு நல்லபடியாக தெரிந்திருந்தால், நீங்கள் என்ன தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் இந்த கடன் இருக்கிறது என்ற ஒரு அறிகுறி உங்களுக்கு மனதில் தென்பட்டாலே நீங்கள் அதற்காக நாம் கஷ்டப்படுவோமோ என்று பயப்பட வேண்டாம். அதற்காக உங்களுக்கு வாய்ப்பு ஏதாவது, நல்ல வாய்ப்பு ஏதாவது இருந்தால், நம் தாயோ தந்தையோ நம் முன்னோர்களோ வேண்டிய கடனை செலுத்தாமல் விட்டு சென்றிருந்தால் அந்த நேர்த்திக் கடனை நீங்கள் முறைப்படியாக செலுத்திவிட்டு வந்துவிடுங்கள். அப்படி செய்யும் பொழுது கடவுளின் ஆசையோடு முன்னோர்களின் ஆசையும் நிச்சயம் உங்களுக்கு சேரும். எனவே நீங்களும் உங்களுடைய வரும் சந்ததியினரும் நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள். எனவே நம் முன்னோர்கள் செய்ய தவறிவிட்ட நேர்த்திக் கடனை நாம் எடுத்து செய்வதில் எந்த தவறும் இல்லை. அதை செய்யாமல் இருந்தால் ஏதாவது பாதிப்பு வருமா என்று பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஒரு வேளை வசதி இருந்தால் அவர்கள் விட்டு சென்ற நேர்த்திக் கடனை நீங்கள் முறைப்படி செய்துவிட்டால் நிச்சயம் உங்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதமும் நம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். நீங்களும் நன்றாக இருப்பீர்கள், உங்களுடைய சந்ததியினர்களும் வரும் சந்ததியினர்களும் நன்றாக இருப்பார்கள். எனவே இந்த கேள்விக்கான பதிலையும் கேள்வியையும் அதே போல் கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்களை பற்றி பார்த்து, உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதே போல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.